கடந்த சில நாட்களாக சரிந்து வந்த ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் சவரன் 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் புது உச்சங்களை தொட்டு வந்த தங்கத்தின் விலை சனிக்கிழமை தொடங்கி 3 நாட்களாக சரிந்து வந்தது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு இஸ்ரேல் மீது ஈரான் குண்டுமழை பொழிந்தது. இதனால் போர் சூழல் காணப்பட்டது. இந்த பதற்றம் காரணமாக சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. இதன் எதிரொலியாக சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 56,800 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. 1 கிராம் தங்கம் 50 ரூபாய் விலை உயர்ந்து 7,100 ரூபாயாக விற்பனையானது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 101 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கட்டி வெள்ளி விலை கிலோ 1,10,000 ரூபாயாக விற்பனையாகிறது. மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த தினத்தையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தி நினைவிடம் அமைந்துள்ள ராஜ்காட்டிற்கு காலை 8:45 மணி அளவில் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக காலை 7:30 மணி அளவில் பிரதமர் மோடி ராஜ்காட்டிற்கு வந்து மலர் தூவி காந்தி மகானுக்கு மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஸ்வச் பாரத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு மாணவர்களுடன் இணைந்து பள்ளி வளாகத்தையும் பிரதமர் மோடி சுத்தம் செய்தார். அதேபோல நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜக முதலமைச்சர்கள், எம்பிக்கள், ஆளுநர்கள் தூய்மை பணிகளில் ஈடுபட்டனர். முன்னதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உள்ளிட்ட நிர்வாகிகளும் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டி அருகே உள்ள காந்தி மண்டபத்தில் உள்ள அவரின் சிலைக்கு ஆளுநர் RN ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் L. முருகன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இதேபோல் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கும் படத்துக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சரை தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் அரசு அதிகாரிகளும் பங்கேற்று காந்தியடிகள் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். சென்னை மாநகராட்சி 144வது வார்டு திமுக கவுன்சிலர் 10 லட்சம் கேட்டு மிரட்டுவதாக குடிநீர் வாரிய செயற்பொறியாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை மாநகராட்சி மதுரவாயில் 144வது வார்டில் குடிநீர் வாரியம் சார்பில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் கழிவுநீர் உந்து நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வளசரவாக்கம் பகுதி 144வது வார்டு திமுக கவுன்சிலர் ஸ்டாலின் அவரது ஆதரவாளர்களை வைத்து பணிகளை தடுப்பதாக கூறப்படுகிறது. மேலும் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு மிரட்டல் விடுப்பதாகவும், ஒப்பந்ததாரரை தொடர்பு கொண்டு தன்னுடைய பகுதியில் வேலை செய்யக்கூடாது என்று மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலர் ஸ்டாலினுக்கு எதிராக சென்னை குடிநீர் வாரிய செயற்பொறியாளர் மகாலட்சுமி மற்றும் உதவி பொறியாளர் கலைச்செல்வி ஆகியோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் கோயம்பேடு காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் வரும் 8ஆம் தேதி அனைத்து மாநகராட்சிகளிலும் மனிதச்சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அக்கட்சி தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 40 மாத கால திமுக ஆட்சியில் 3 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும், பத்திரப்பதிவு கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கொலை, கொள்ளை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்கொடுமை அதிகரித்திருப்பதாகவும், இனி ஆண்டுதோறும் 6 விழுக்காடு சொத்து வரி கட்டணம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு மக்கள் தலையில் சுமந்தப்பட்ட பேரிடி என்றும் கூறியுள்ளார். சொத்து வரி உயர்வால் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். எனவே சொத்து வரி உயர்வை உடனே திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் 8ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் அனைத்து மாநகராட்சி, வட்டங்கள், நகராட்சி, பேரூராட்சிகளில் மனிதச்சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டங்களில் அதிமுக நிர்வாகிகளுடன் பொதுமக்கள் பெரிய அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான பூமி பூஜை அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. மாநாட்டுக்காக விக்கிரவாண்டி அருகே வி சாலை கிராமத்தில் சுமார் 176 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கிய நிலையில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை அக்கட்சி மேற்கொண்டு வருகிறது. மாநாடு தொடர்பாக மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 4ஆம் தேதி மாநாடு நடக்கவுள்ள வி சாலை கிராமத்தில் உள்ள மாநாட்டு திடலில் பூமி பூஜை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையேயான ரயில் சேவை 2 நாள் சீரமைப்பு பணிக்கு பிறகு இன்று தொடங்கியது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு இடையே மலைப்பாதையில் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது.
இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி ஊட்டி, குன்னூர், பர்லியாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த மழை காரணமாக ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் அவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அதைத் தொடர்ந்து ரயில்வே ஊழியர்களும் ரயில் பாதையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். முழுவீச்சில் நடைபெற்று வந்த சீரமைப்பு பணிகள் நேற்று மாலை முடிவடைந்த நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு வழக்கம் போல ரயில் சேவை இன்று காலை தொடங்கியது. இந்த அறிவிப்பை அடுத்து மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு இன்று காலை முதலே சுற்றுலாப் பயணிகள் வரத் தொடங்கியுள்ளனர்.